So அடுத்த exercise 4.3. So method of completing the squares. So method of completing the squares or completion of square method anyway. Okay, this method is also important for higher studies. So higher studies பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ 11th 12th நீங்க போறீங்க. ஸோ 11th 12th நம்ம மேக்ஸ் குரூப் எடுக்கிறோம், மேக்ஸ் குரூப் எடுக்கல, தட் இஸ் அ செகண்ட். ஒரு சம்குள்ள சால்வ் பண்றது அண்ட் ஒரு பிசிக்ஸோ எதுனாலும் ஓகே, பிசிக்ஸ் சம் இருக்கதான் செய்யும். ஒரு சம் சால்வ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷனா அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்ம நிறைய இடங்களை யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஸ்பெஷலா நம்ம மேக்ஸ் குரூப் தான் எடுத்து படிக்க போறேன்னா இந்த மெத்தட் இல்லாம சம் கிடையாது. ஸோ உங்களுக்கு 11th 12th உட்காந்துட்டு அகைன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் நடத்த மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சு வந்தது தானே, அந்த ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. இந்த மெத்தட் நீங்க வீட்டுல கீ புக் வச்சிருக்கீங்க, இல்ல வேற ரெஃபரன்ஸ் புக் வச்சிருக்கீங்க, இல்ல ஸ்கூல்ல உங்க மேம் டீச் பண்றாங்க, ஒவ்வொரு விதமா டீச் பண்ணுவாங்க. நீங்க கீ புக் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வர மாதிரி தோணும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பாயிண்ட் வைஸா சொல்லி கொடுப்பேன். ஸோ நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ப்ரொசீஜர் நம்பர் 1, 2, 3, 4 சொல்லி கொடுப்பேன். இதை ஃபாலோ பண்ணா போதும். அதே ப்ரொசீஜர்ல எல்லா சமயம் போட்டாலும் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். கீ புக் தப்பு கிடையாது, கீ புக் கரெக்ட் தான். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு விதமா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ டோன்ட் ஃபாலோ தட், கன்ஃபியூஷன் வரும். பார்க்கலாம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன் ஆல்சோ. Solution of a quadratic equation by completing the square. அந்த ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது புக்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. சரி, நான் டைரக்டா எக்ஸசைஸ்க்குள்ள வரேன். ஸோ ஒரு எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும்பொழுது எவ்ரிதிங் உங்களுக்கு நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரி, நான் என்ன ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறேனோ அதே இது எக்ஸாம்பிள் சம்மும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே செக்ஷனுக்குள்ள ஃபார்முலா மெத்தடும் சேர்த்து தான் யூஸ் பண்றோம். பாத்தீங்களா, மோட்டார் போட் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் சம்ங்கிறது எல்லா லெசன்லயும் வரக்கூடிய ஒண்ணு. இந்த லெசன்லயும் இருக்கு பாருங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லெசன்லயும் இருக்கு. 4.3 find the root of the following quadratic equations if they exist by the method of completing the square. இந்த சம்முக்கு கீழே 4 டிவிஷன்ஸ் இருக்கு. சம் நம்பர் 2 பாத்தீங்கன்னா சேம் கொஸ்டின் நம்பர் 1ல உள்ள 4 டிவிஷன் சம்மையும் குவாட்ராட்டிக் ஃபார்முலா மூலமா சால்வ் பண்ண சொல்றாங்க. ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்முலாக்கு இன்னொரு பேரு ஸ்ரீதாச்சாரியா ரூல் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் அந்த ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Exercise 4.3. So question number 1. Question number 1 இல்ல division 1. Actually solve கொடுத்தா கூட சேம் தான். For solve, find the roots எல்லாம் சேம் மீனிங். 2x square minus 7x plus 3 equal to 0. This by completion of square method. ஸோ நான் வந்து சொல்லித்தர ரூல்ஸை கவனமா கவனிங்க. ஸோ யாரையாவது ஒரு ஆள் ரூல்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிருங்க.
2x square minus 7x plus 3 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது x square coefficient always 1. அது யூனிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வைங்க. உங்களோட ஈக்குவேஷன் பாருங்க. சோ ஈக்குவேஷன் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கா? x square term, x term, constant term equal to 0. ஓகே, கரெக்ட் தான். x square coefficient always 1. ஓகேங்களா? அப்போ ஸ்டெப் நம்பர் 1 நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x square coefficient or coefficient of x square always 1. so இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்போ 1 இல்ல அப்படின்னா இந்த coefficient 2 இருக்கு. divided throughout by 2. so divided throughout by 2. so x square minus 7 by 2x plus 3 by 2 is equal to 0. so இந்த ஸ்டெப்ல யாருக்கும் டவுட் இருக்காது. so இந்த coefficient 1 மாத்துனதுக்கு அப்புறம் x coefficient கவனிங்க. so சைனை கன்சிடர் பண்ண வேண்டாம். 7 by 2 இந்த கோஎஃபிஷியன்ட் என்னவோ அந்த கோஎஃபிஷியன்ட 2 ஆல டிவைட் பண்ணணும். so coefficient is 7 by 2. so divide the coefficient of x by divide the coefficient of x by 2. so எப்பவும் 2 ஆல தான் டிவைட் பண்ணணும். இங்க 2 இருக்கு அதனால 2 ஆல டிவைட் பண்றோம் அப்படி கிடையாது. சோ x கோஎஃபிஷியன்ட் எதுவோ அத ரஃப் ஒர்க்ல நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. சம்முக்குள்ள ப்ரொசீஜருக்குள்ள காட்ட வேண்டாம். 7 by 2 is divided by 2. என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? that is 7 by 4. ரஃப் ஒர்க். இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 7 by 4 என்ன பண்றோம்னா இந்த நம்பருக்கு ஸ்கொயரை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த 7 by 4 நம்ம ஸ்கொயர் இந்த நம்பருடைய ஸ்கொயரை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 by 2x ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டோம். இதுல கிடைக்கக்கூடிய 7 by 4க்கு ஸ்கொயர் 7 by 4 ஸ்கொயர் ஆட். ஸோ பிளஸ் போட்டிருக்கேன். மைனஸ் 7 by 4 the whole ஸ்கொயர் ஆல்ரெடி உள்ள பிளஸ் 3 by 2 is equal to 0. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்றவங்க டவுட்ஸ் கேட்கலாம். மேம் அங்க வந்து பிளஸ் 7 by 4 ஸ்கொயர் அண்ட் சாரி பிளஸ் 7 by 4 the whole square and minus 7 by 4 the whole square இருக்குல்ல மேம்? ஆமா. அதாவது நான் என்ன பேட்டர்ன் கொண்டு வர போறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் பாரு உள்ளக்க பிளஸ் அண்ட் மைனஸ்னு. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் டேர்ம் அப்புறம் மைனஸ் டேர்ம். இதுல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னு என் சம் வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டேர்ம்ல வரும். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல வரும். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என் டேர்ம் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கும். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா இருந்தா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயரா இருக்கும். அப்ப இந்த டேர்ம் தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண டேர்ம். ஸோ இந்த டேர்முக்கு ஃப்ரண்ட்ல எப்பவுமே பிளஸ் சைன் தான். ஸோ இங்க மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் இந்த தேர்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவ் தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளஸ் போடுறேன், அந்த டேர்ம் அடுத்து மைனஸ் பண்றேன். ஆட் அண்ட் சப்ராக்ட் இதை வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற டேர்மால இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வர போறது இல்ல. ஆட் அண்ட் சப்ராக்ட் கேன்சல் பண்றேன், ப்ரீவியஸ் லைன் அப்படியே வந்துடும். வேற டவுட் இருக்கா? வேற டவுட்? ஓகே, எனிபடி ஹேவிங் டவுட்ஸ்? ஓகே, இப்ப பாருங்க மேம். எஸ் மேம், சாரி மேம், கொஞ்சம் கிளாஸ் லேட் ஆயிடுச்சு மேம். ஏன் நெட் கொஞ்சம் இல்லங்க மேம், நெட் இந்த அம்மா ஃபோன் தான் மேம் யூஸ் பண்றேன், கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மேம். கொஞ்சம் அது நெட்வொர்க் வந்து ஈவினிங் கிளாஸ்க்கு இருக்கிற மாதிரி பாத்துக்க வேண்டியதானே ஹரிஷ்? ஓகேங்க மேம், அது கொஞ்சம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்டா. ஓகே மேம். ஓகே, சோ பாருங்க. So look the first three terms. So first three terms தவிர ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். So x square
minus 7 by 2x plus 7 by 4 the whole square is equal to இந்த டேர்ம்ஸ்லாம் ரைட் சைடு கொண்டு போறேன். ஆக்சுவலி நெகட்டிவா உள்ளது பாசிட்டிவா மாறி இருக்கும். 7 by 4 the whole square. The plus term becomes negative. மேம் என்னம்மா மேம் ரூல் நம்பர் 3 என்ன மேம்? என்னம்மா அந்த ரூல் நம்பர் 3 என்ன மேம்? ஸோ 3 வந்து ஸோ எனக்கு டிவைட் பண்ண நம்பருடைய ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ராக்ட். ஆட் அண்ட் சப்ராக்ட் number 1, number 2, add and subtract the number obtained in 2, step 2. Obtained in step 2. Step 2ல உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சருக்கு ஸ்கொயரை add and subtract square of the number. Square of the number obtained in step 2. Okay தானா? ஓகே மேம். The first one, coefficient of x square எப்பவும் 1 தான் இருக்கணும். Divide the coefficient of x always by 2. So எப்பவும் 2 வால தான் டிவைட் பண்ணணும். சம்ல x square coefficient 2 வா இருந்தது அது கிடையவே கிடையாது. Always divided by 2. So இப்போ இந்த ஸ்டெப்ல கிடைக்கக்கூடிய அந்த நம்பருடைய ஸ்கொயரை ஆட் அண்ட் செப்பரேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த 3 ப்ரொசீஜரை அதே ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சம்மும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? So now, so look the left hand side. So left hand side பாருங்க. a square இது plus b square actually minus 2ab. எனக்கு x term மைனஸ்ல இருக்குன்னா a minus b the whole square ஃபார்மட்ல இருக்குன்னு அர்த்தம். இது b square something square. அப்ப b என்ன? bங்கிறது 7 by 4. x square a என்ன? a is x. இதெல்லாம் ரஃப் ஒர்க் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டுட்டு இருக்கேன். The left hand side x minus 7 by 4 the whole square எழுதிக்கலாம். இந்த 3 டேர்ம்ஸையும் இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. a square plus b square minus 2ab கரெக்டா வருதான்னு பார்த்துக்கலாமா? minus 2 aங்கிறது x bங்கிறது 7 by 4 1 2 2 2 are 4 minus 7x by 2 வந்துருச்சா? அப்போ minus 2abங்கிற டேர்ம் தான் அந்த டேர்ம். this equal to 7 square 49 4 square 16 minus 3 by 2. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் சைடு எக்ஸ் மைனஸ் 7 by 4 the whole square 49 by 16 minus 3 by 2. LCM 16. LCM 16 49 minus இது 8 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம். 3 8s 24. So 49 24 லெஸ் பண்ணுங்க. So 25 கிடைச்சிருக்கும். 25 by 16. இந்த டேர்ம் நான் 5 by 4 the whole square எழுத முடியும். So left side x minus 7 by 4 the whole square. So take the positive square root on both side. சரி நான் வந்து இப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். So take square root. So x minus 7 by 4 this equal to plus or minus 5 by 4. So doubt இருக்கா? இப்ப நான் நடத்தின வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இந்த லைன்ல இருந்து x minus 7 by 4 is equal to plus 5 by 4 and x minus 7 by 4 is equal to minus 5 by 4. Plus 5 by 4 கூட ஒரு முறை ஈக்குவல் பண்றோம். நெக்ஸ்ட் டைம் minus 5 by 4. So x is equal to 5 by 4 plus 7 by 4. Simplifying it, LCM 4, 7 plus 5. That is, so 12 by 4. Again cut பண்ண முடியும். This is equal to 3. இங்க வந்து x is equal to minus 5 by 4 plus 7 by 4. Simplifying these two terms, LCM is 4 plus 7 minus 5. That is 2.
இங்கேயும் கட் பண்ண முடியும். 1 2 is 2 2 2 are 4. ஸோ அப்போ எக்ஸுக்கு 3 அப்படிங்கிற ஒரு ஆன்சரும் எக்ஸுக்கு 1/2 அப்படிங்கிற ஆன்சரும் கிடைக்கும். ஸோ இது ரூட்ஸ்ங்கிறத எடுத்து எழுதிடலாம். இந்த ரூட்ஸ் ஆர் 3 and 1/2. சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சம் வந்து டவுட் இருக்கு அப்படிங்கிற டவுட் கேட்கலாம். ஓவியா புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது மேம். ஸோ டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். இல்ல. வந்தனா புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். அர்ஷிதா? புரிஞ்சிச்சு மேம். ஹரிஷ்ராஜ்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். இதே சில செகண்ட் டிவிஷன் இதே ரூல்ஸை ஃபாலோ பண்ண போறோம். ரூல்ஸை ஒன் முறை உங்களுக்கு நான் ரீகேப் பண்ணி விடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆல்வேஸ் 1. ஓகேங்களா? அண்ட் டிவைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை ஆல்வேஸ் 2. எப்பவும் 2ஆல தான் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஆட் அண்ட் சப்ராக்ட் ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பர் இந்த நெக்ஸ்ட் லைன். அடுத்த லைன்ல அந்த நம்பருடைய ஸ்கொயரை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் லெஃப்ட்ல வைக்க போறோம். ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் ரைட்ல கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணா ஈஸிலி கெட் த ரூட்ஸ். ஸோ இதுதான் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் உடைய ப்ரொசீஜர். செகண்ட் சம், இதுல செகண்ட் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.3 question 1 division 2. Two x square plus x minus 4 equal to 0. Solve this equation by completion of square method. Solution. First, அப்படியே equation எழுதுங்க. 2x square plus x minus 4 equal to 0. So look the coefficient of x square. It is 2. So எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பிரமதி? So பிரமதி, இந்த equation எதால டிவைட் பண்ணலாம்? 2 ma'am. Very good. So divide the full equation by 2. This is x square plus x by 2 minus 4 by 2 is 2. This is equal to 0. Rough work போட்டுக்கோங்க. X coefficient is 1 by 2. So 1 by 2. So divide this term by 2. That is 1 by 2. It is 1 by 4. Add 1 by 4 the whole square and minus 1 by 4 square in next line. X square plus x by 2. The first two terms அப்படியே எழுதுங்க. அடுத்து plus போட்டு 1 by 4 the whole square. The plus term first எழுதுங்க. Then minus term. இதோட கான்ஸ்டன்ட் மறந்துடாதீங்க. equal to 0. ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அதையும் எழுதிருங்க. Now keep the first 3 terms only in left hand side. So x square plus x by 2 plus 1 by 4 the whole square. The two terms goes to right hand side, minus becomes positive and this minus also becomes positive. நீங்க பாத்தீங்கன்னா x term பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப a plus b the whole square. So a அப்படிங்கிற பிளேஸ்ல x இருக்கு. b is 1 by 4. So the 3 terms உடைய actually right hand side, நம்ம left hand side என்ன வரும்னா a minus a plus b the whole square, x plus 1 by 4 the whole square. இது கரெக்டா தான் செக் பண்ணிக்கலாம். a square plus b square 2ab செக் பண்ணுங்க. 2 aங்கிறது x, bங்கிறது 1 by 4. x by 2 வந்துருச்சா? 2ab. This equal to the right hand side simplify பண்ணிரலாம். 1 square 1, 4 square 16, get 2. Take LCM. LCM is 16. 1 plus this number is multiplied with 16. 2 16s, 32.
is equal to 33 by 16. So 33 அப்படிங்கிறது it's a perfect square கிடையாது. It's a perfect square இல்ல அப்படின்றப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். The left side x plus 1 by 4 the whole square is equal to 33 by 16. So take square root. So left side வந்து x plus 1 by 4. So right side plus or minus கண்டிப்பா போடுங்க. 33 அது ரூட்டுக்குள்ள போடலாம். 16 உடைய ரூட் வந்து 4. So இதுக்கப்புறம் ரெண்டா கிளாஸே பண்ணிக்கோங்க. x plus 1 by 4 this equal to plus root 33 by 4 and x plus 1 by 4 is equal to minus root 33 by 4. So x மட்டும் லெஃப்ட்ல வைங்க. root 33 by 4 minus 1 by 4. So 4ங்கிறது LCM same denominator இல்லையா? So root 33 minus 1. So இங்க இருந்து x is equal to minus root 33 by 4 minus 1 by 4. Here, so minus வந்து காமனா நீங்க எடுத்து எழுதலாம். So அப்படியே வைக்கலாம் வச்சிரலாம். So 4 minus root 33 minus 1. So இதுல வந்து terms வந்து எப்படினா எழுதிக்கலாம். minus 1 plus root 33 அப்படி எழுதிக்கலாம். இங்கே minus 1 minus root 33. So anyway we can write. ஓகேங்களா? So எப்படினா எழுதிக்கலாம். அப்ப roots are, therefore roots are, so நான் இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். minus 1 plus root 33 by 4. இது ஒரு ஆன்சர். minus 1 minus root 33 by 4. இது one more root. Some doubt na கேளுங்கம்மா. சௌமியா புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு மேம். சூப்பர். ஆர்யா கிளியரா இருக்கா? மேம் இப்போ நம்ம ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மேம். ஆமா ஆமா. அத நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லையா மேம்? இதுல எப்படி சிம்பிளிஃபை பண்ணனும்? root 33 அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? டெசிமல் டெசிமல் எடுத்து no there is no need. ஓகே மேம். keep as it is. என்ன வருது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தால் அது ஒரு ஸ்கொயர் ரூட் எழுதுங்க. அதர்வைஸ் keep as it is. என்ன வருதோ அது அப்படியே மெயின்டைன் பண்றது பெட்டர். ஓகே மேம். இதுக்கு அப்புறம் நீங்க டெசிமல் வேல்யூ கொடுக்கணும்ங்கறதெல்லாம் இல்ல. ஓகே மேம். ஓகே தானேமா? எஸ் மேம். அனுரிமா புரிஞ்சுதாமா? புரிஞ்சிச்சு மிஸ். சோ டவுட்ஸ் இல்லையே? டவுட்ஸ் இல்ல மிஸ். குட். And next question, next division பார்க்கலாம். Exercise 4.3, question number 1, division 3. The equation பாத்தீங்கன்னா, solve the equation 4x square plus 4 root 3x plus 3 equal to 0. Solve this equation by completion of square method. Solution. So யாராவது ரூல்ஸ் ரீகேப் பண்ணி விடுறீங்களா? ஜஸ்டின் சொல்ல முடியுமா? மேம் முதல்ல வந்து a உடைய கோஎஃபிஷியன்ட் பண்ணாக்கணும் மேம். x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் சொல்லணும். x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்கணும் அல்லது a ங்கிறது 1 ஆ இருக்கணும். ஓகே மேம். அப்புறம் வந்து b வந்து divided by 2. அதான் x coefficient is always divided by 2. அப்படி படிங்க என்ன? x coefficient is divided by 2. கரெக்ட். தென் ஓகே. லாஸ்ட் டேர்ம் வந்து ஸ்கொயர். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அந்த ரிசல்ட் உடைய ஸ்கொயரை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம். ஓகே மேம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். ஓகே. சரி பார்க்கலாம்.
So first write the equation 4x square plus 4 root 3x plus 3 is equal to 0. Here x square coefficient is 4. So divide it throughout by 4. So x square plus the 4 cancel ஆயிடுச்சுனா root 3x plus 3 by 4 is equal to 0. So rough work. X coefficient is root 3. This is divided by 2. X coefficient is root 3. This is divided by 2. There is root 3 by 2. So x square plus root 3x plus root 3 by 2 the whole square minus root 3 by 2 the whole square plus 3 by 4 equal to 0. So keep the first three terms in left hand side. X square plus root 3x plus root 3 by 2 the whole square. This is equal to the last two terms goes to right hand side. Sign will change. Root 3 by 2 the whole square minus 3 by 4. Actually பார்த்தீங்கன்னா all terms பாசிட்டிவா இருக்கு. a plus b the whole square தான் வரணும். So a அப்படிங்கிற பிளேஸ்ல x இருக்கு. b ஓட பிளேஸ்ல root 3 by 2. அப்போ x plus root 3 by 2 the whole square. நீ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். a square, this is b square. 2ab செக் பண்ணுங்க. 2ab. This 2 to get cancelled. Root 3x is a 2ab. This is a 2ab term. This is equal to. This square is for numerator and denominator. Root 3 square 3. 2 square 4. Already ஒரு 3 by 4 இருக்கு பாருங்க. Plus 3 by 4 minus 3 by 4 it is 0. So x plus root 3 by 2 the whole square is equal to 0. That meaning is x plus root 3 by 2 x plus root 3 by 2 this is equal to 0. So put each term is equal to 0. So put each term is equal to 0. X plus root 3 by 2 is equal to 0. This implies x is equal to minus root 3 by 2. And the second term x plus root 3 by 2 is equal to 0. Here also we get x is equal to minus root 3 by 2. So ரெண்டு ரூட்ஸ்மே சேம் ரூட்ஸா இருக்கு. மைனஸ் root 3 by 2 and minus root 3 by 2. So நம்ம இன்னும் அது என்ன சொல்றது லேட்டர் எக்ஸசைஸ்ல படிப்போம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் படிப்போம். இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்லாம் படிப்போம். இப்போ வந்து இந்த ரெண்டு ரூட்ஸ்மே ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆன்சர் எழுதும் போது ரெண்டுமே எழுதுங்க. The roots are minus root 3 by 2 and minus root 3 by 2. So doubts irukama? Next division. So last division 2x square plus x plus 4. So இந்த division பார்க்க போறோம். 2x square plus x plus 4 equal to 0.
exercise 4.3 question number 1 division number 4. Solve the equation 2x square plus x plus 4 equal to 0 by the method of completion of square. So இப்போ procedure யாரு recap பண்றீங்க? Anybody? மேம் நான் சொல்லுவேன். ஆர்யா first then ஹர்ஷிதா. ஆர்யா first சொல்லு. மேம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த x ஸ்கொயர் டேர்ம்ல வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 இருக்கணும் மேம். Okay, good. Then சோ என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதோட டிவைட் பண்ணனும் மேம். very good. சோ இங்க 2 இருக்குன்னா 2 ஓட டிவைட் பண்ணனும் மேம். Okay. செகண்ட் வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அத வந்து by 2 பண்ணனும் மேம். Very good. Then அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டேர்ம்ல வந்து அந்த ஸ்கொயரோட சப்ட்ராக்ட் அண்ட் அடிஷன் பண்ணனும் மேம். அந்த ஸ்கொயர் டேர்ம் ஆட் அண்ட் படிக்கும்போது ஆட் அண்ட் செப்பரேட் போடுங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் பிளஸ் டேர்ம் போடுவீங்க, அப்புறம் மைனஸ் டேர்ம் போடுவீங்க. ஓகேவா? ஓகே மேம். ஏன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி a plus b the whole squareனாலும் a minus b the whole squareனாலும் தேர்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட்னே படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே மேம். ஓகே தென் ஹர்ஷிதா. மேம் சொல்லுப்பா. மேம் ரூல் 1 வந்து x square coefficient is always 1. Okay, good. Then x coefficient is divided by 2. Very good. Add and subtract square of the number obtained. In the second step In the step 2 ma'am. Step 2ல என்ன நம்பர் கிடைச்சதோ அதோட ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம். சோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஹையர் செகண்டரி வரைக்கும் ஒரு சம்முக்குள்ள சால்வ் பண்றதுக்கு அண்ட் சில சாப்டர்ஸ்ல கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயரே மெயின் இது ப்ரொசீஜரா இருக்கும். ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்றதுக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹையர் செகண்டரியில. ஸோ இதை அப்படியே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சம் சால்வ் பண்ணலாம். Solution. So first write the equation 2x square plus x plus 4 equal to 0. So divide it throughout the equation by 2. This is x square plus x by 2. 4 by 2 it is 2 is equal to 0. Rough கண்டிப்பா வச்சுக்கோங்க. X coefficient is 1 by 2. Is 1 by 2 divided by 2. ஓகேங்களா? This is 1 by 2. This is 1 by 4. Now x square plus x by 2 plus 1 by 4 the whole square minus 1 by 4 the whole square plus 2 equal to 0. So keep the first three terms only in left hand side. So x square plus x by 2 plus 1 by 4 the whole square. The other two terms goes right hand side. So 1 by 4 the whole square minus 2. So three terms positive sign irukku. So a plus b the whole square தான். So a place la x, b place la 1 by 4. So obvious இந்த ஸ்டெப்ல என்ன எழுதலாம்? Please tell me. Ma'am, x plus 1 by 4 the whole square. Very good. X plus 1 by 4 the whole square. Check பண்ணி பாருங்க. It is a square is x square, b square, 2ab. 2ab. Say x by 2, middle term. So right hand side மட்டும் simplify பண்ண போதும். 1 by 16 minus 2. So take LCM. LCM is 16. 1 minus 2, 16, 32. Subtract பண்ணா minus 31 by 16. So உங்களுக்கு simplify ஆகி வர ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும். minus 31 by 16. ஆனா லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா x plus 1 by 4 the whole square. This is equal to minus 31 by 16. So இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நெகட்டிவ்ல வராது. சம்திங் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு, தட் இஸ் லெஸ் தென் 0, 0 விட கம்மியா இருக்கு.
ஸோ நீங்க என்ன சொல்லலாம்னா, ஸோ எக்ஸ் பிளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் cannot be நெகட்டிவ். இது வந்து நெகட்டிவ்ல வர முடியாது. ஸோ இப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து ரியல் ரூட்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? So cannot be negative, therefore the given equation has no real roots. எழுதி முடிச்சிடலாம். The given equation, the given quadratic equation has no real roots. So இதை வந்து இன்னமும் டீட்டெயிலாக எப்போ படிப்போம் அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல படிப்போம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் படிப்போம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ல என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னா, the roots are equal, அதாவது ரியல் அண்ட் ஈக்குவல். the roots are real and distinct. the roots are, that is not a real roots. அதுக்கு one more name, imaginary roots. no real roots சொல்றேன் இல்லையா, அதுக்கு பேரு imaginary roots. ஸோ இமேஜினரி ரூட்ஸை பத்தி எப்போ படிப்பீங்கன்னா இன் ஹையர் செகண்டரி. ஸோ நீங்க வந்து இதை ரொம்ப டீட்டெயிலாக கத்துக்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல கத்துக்குவீங்க. இமேஜினரி ரூட்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர், செட் படிச்சிருப்போம். ஸோ நம்மளுடைய செட்ஸ் நம்பர் சிஸ்டம் படிக்கும் பொழுது மேக்ஸிமம் ரியல் நம்பர் செட் வரைக்கும் தான் படிச்சிருப்போம். சௌமியா சொல்ல முடியுமா சார் நம்பர் சிஸ்டம் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்? ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் செட், தென் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அப்புறம் ரேஷனல் நம்பர், இன்டிஜர்ஸ். சோ நீங்க சொல்ல நான் போடட்டுமா? சோ இன்ட்ரஸ்டிங் ஒன், very interesting one. So natural numbers, then whole numbers, then integers. சொல்லும் பொழுது so integersக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம்? z. integers. அப்புறம் rational numbers of the form p/q. very good. symbol q, the set q. At such irrational numbers, p/q. So irrational numbers. So irrational numbers of the form. Some examples for irrational numbers. √2, √3. So it is a irrational numbers, and the full set is called real numbers. Number system. Real numbers. That is R. ஞாபகம் இருக்கா? 9th படிச்சிருப்பீங்களே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல. ஞாபகம் இருக்கா? எஸ். சோ ரியல் நம்பர்ஸ் டெஃபினிஷன் யாரா சொல்ல முடியுமா? சரி, நான் இது 9th இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எனிபடி willing to say what is real numbers? 9th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन தான் கேக்குறேன். 10th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन கேட்கல. யாரான்னு சொல்லலாம். what is real numbers? சோ ஒரு ஒன் லைன்ல அழகான டெஃபினிஷன் ஆப்டா கொடுங்க பார்க்கலாம். what is real numbers? anybody willing to? தப்பா இருந்தாலும் சொல்லலாம். Ma'am. Yes. Ma'am, the arrangement of numbers between natural to irrational, ma'am. ஓகே, இது ஓகே அக்செப்ட் பண்ணக்கூடியது தான். நான் இன்னும் கரெக்டான வேர்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். கரெக்ட், தப்பு இல்ல, கரெக்ட். 9th படிச்ச ஒரு லைன் நான் சொல்லி தரேன் பாருங்க. ரியல் நம்பர் இஸ் தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரேஷனல்ஸ் அண்ட் இரேஷனல்ஸ். தட் இஸ் a perfect answer. So real number is the collection of rationals. So rational சொல்லும் பொழுது இந்த இடத்துல இது ஃபுல்லா கவர் ஆயிடும். நான் போட்டிருக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சோ புரிந்துதா? அதுக்கு இந்த பாக்ஸ் வரைக்கும், இந்த ஃபுல் பாக்ஸும் இது வரைக்கும் கவர் ஆகிறது rationals. இந்த அவுட்டர் தான் irrationals. அப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னா, so real numbers, the real number is the collection of rationals and irrationals. so இப்படி நீங்க சொல்லும் பொழுது the full set அப்படியே கவர் ஆயிடும். so இதுக்கு அப்புறம் ஒன்னு படிப்பீங்க பாருங்க ஹையர் செகண்டரியில. இதுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், that is denoted by C. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் படிக்கிறதா காம்ப்ளெக்ஸ் நம்பர். சி
நோட் பண்ணுவோம். இதுக்குள்ள தான் நீங்க இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி படிக்க போறீங்க. ஓகேவா? சோ புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சிச்சு புரியுது மேம். இதுக்கப்புறம் படிக்கிறது தான் இமேஜினரி நம்பர்ஸ். இதுக்குள்ள இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபார்மட் குடிப்போம், a பிளஸ் ஐபி, அதெல்லாம் வந்து ஹையர் செகண்டரியில படிக்க போறோம். இன்றைக்கு தேதியில ஏன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படி போட்டு முடிக்கிறேன்னா, ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வருது அப்படின்னால அது வந்து இமேஜினரி ரூட்ஸ். அப்படின்னா என்னங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அதனுடைய அடுத்த லெவலுக்குள்ள போகும்போதுதான் இமேஜினரி ரூட்ஸை பத்தி படிக்க போறோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். சரியா? இப்போ ஓகே மேம். இந்த இடத்துல நீங்க the given equation, quadratic equation has no real roots, that is the imaginary roots அப்படிங்கிற வேர்டோட ஸ்டாப் பண்ணிட்டா போதும். நம்ம ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ரியல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். isn't it? yes, good. so 4.3 அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம்ல 4 டிவிஷன்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர்ல எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்திருக்கோம். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் நம்பர் 2 வந்து இதே 4 டிவிஷன்ஸையும் ஃபார்முலா மெத்தட்ல எப்படி லேர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. So x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. That is a formula method. So quadratic equation ax square plus bx plus c equal to 0. So formula method x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So இது வரைக்கும் நம்ம வந்து factorization method, completion of square method, இதையும் சேர்த்தா formula method. மூணு மெத்தட்ல ஒரு quadratic equation எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். எந்த மெத்தட்ல போட்டாலும் நமக்கு கிடைக்கிற ரூட் சேமா தான் இருக்கும். பர்டிகுலர்லி உங்க கொஸ்டின் பேப்பர்ல மெத்தட் மென்ஷன் பண்றாங்க, அவங்க சொன்ன மெத்தடை தாண்டி நீங்க இன்னொரு மெத்தட்ல ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா இருந்தாலும் ஸோ நோ கிரேஸ் மார்க், ஹாஃப் மார்க்கு கூட கொடுக்க மாட்டாங்க. மெத்தட் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்க என்ன மெத்தட்னாலும் போடலாம். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. சிமிலர் டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ஒரு பேர் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்கு. மெத்தட் மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம சாய்ஸ். மெத்தட் மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன மெத்தட் சொன்னாங்களோ அதை தான் போடணும். ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே. ட்ரிக்னாமெட்ரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கேளுங்க, அது நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்மா. Thank you ma'am. Okay ma'am. bye. Thank you ma'am. Thank you ma'am. Bye bye. Thank you ma'am. Bye. Bye ma.